நற்செய்தியை அதிலிருந்து பயனடைகிறதுக்கு முன்னால் துர்ச்செய்தியை நம்பிடணும். அது என்னது? எனக்கு கிடைக்க வேண்டியது சாபம், தேவனால் நித்தியமாய் கைவிடப்படணும். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டியது தேவன் எனக்கு தர விரும்பல. ஏன்னா எனக்கு வர வேண்டியது அவர் எடுத்துக்கிட்டார். என்னுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். வேலை செஞ்சு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது சாபங்க. சாபம் தானே. முயற்சிடுறீங்க, வாய்க்க மாட்டேங்குது, அது சாபம். விதைக்கிறீங்க, அறுக்க முடியல, அது சாபம். ஆக்சுவலா இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டியது. ஆனா அவர் அந்த சாபத்தை, எல்லா சாபத்தையும் எடுத்துக்கொண்டார். இப்போ எனக்கு கிடைக்க கூடாது, ஆக்சுவலா எனக்கு தகுதியே இல்லை. ஆனா அவருடைய கிருபையினால இப்ப எல்லா ஆசீர்வாதத்தையும் இலவசமாய் நம்புகிறவர்களுக்கு தருகிறார். நீங்க எதையும் செய்ய தேவையில்ல. இயேசு உங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டார், உங்களுக்காக சிலுவையில மரிச்சார். நம்பினீங்கனாலே போதும், சகல விதமான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெருகும், வரும். நீங்க நம்பி பாருங்க, ஆசீர்வாதம் வரும். அப்புறம் அடுத்தது என்னது? இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஒருபோதும் நான் தேவனால் கைவிடப்படவே மாட்டேன். என்ன அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இம்மையிலையும் மறுமையிலையும், இப்பவும் எப்பவும் அவர் என்னை கைவிடுவதே கிடையாது. எனக்கு எப்பவுமே என்னோட இருப்பார், எப்பவுமே எனக்கு ஒத்தாசை நிற்பார், எனக்காக செய்வார், சகாயம் பண்ணுவார். எந்த தைரியத்தை வச்சு சொல்றேன்னா, இயேசு அப்படி கதறினால தான். இல்லைன்னா என்ன தைரியத்தை வச்சு வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் என்னோட இருப்பார், எனக்கு சகாயம் பண்ணுவார் நான் பேச முடியும்? எந்த தைரியமும் இருக்காது. இதை ஏத்துக்கிறவங்க இதை பெறலாம். எல்லாரும் இதை தான் விரும்புறாங்க. பொதுவாக மக்கள் வந்து கடவுள் ஆசீர்வதிக்கணுங்க, அப்புறம் கைவிட்டுறக்கூடாது இல்லையா? ரைட்டு. ஆனால் இதை நம்பினாதான் இது கிடைக்கும். நம்ம பாவிகள், நமக்கு கிடைக்க வேண்டியது இது. இயேசு நம்முடைய இடத்தை எடுத்து கொண்டதுனால இப்போ நான் இதை பெற்றுக்கொள்ளலான்னு நீங்கள் வந்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் ஒரு முயற்சியில் இறங்குனீங்கன்னா அது வாய்க்கும். நீங்கள் விதைச்சீங்கன்னா நீங்கள் விதைக்கிறத காட்டிலும் பல மடங்கு அறுப்பீர்கள். கிறிஸ்தவம் கூட சில நேரம் இதை மறந்துடுறாங்க பாருங்க. எங்கிருந்து நாம் வந்தோம்ன்றதை மறந்துடுறோம். வந்தப்போ கரெக்டாக வந்தோம், ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே ரட்சியம். அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு? கடவுளுக்காக வாழ்றோம் அல்லவா, நமக்கு கிடைக்கூடாதா? நமக்கு இதுக்கு பெறத்துக்கு தகுதி இல்லையா? அது பெறத்துக்கு என்ன பெறத்துக்கு என்ன தகுதி இருக்கு? எதை வச்சு பேசுறோம்? அதுபடி நான் வந்து தேவனுடைய கிருபையினால நீதிமானாக்கப்பட்டேன், ஆகவே தகுதி இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கிறேன். ஆனா அப்படியே பேசுறாங்க முக்காவாசி பேர். கிடையாது, அவங்க வேற என்னத்தையோ சொல்றாங்க. நான் எவ்வளவு செஞ்சேன் கடவுளுக்கு?